சில சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. நம்மக்கிட்ட கால் பண்ணி அப்படியே வந்து பழம் மாதிரி பேசுவாங்க. நீங்கள் நினச்சிப்பீங்க, பாரு அவங்களுக்கு நம்ம மேலே எவ்வளோ பாசம் இல்லை, நம்மகிட்ட ஃபோன்லாம் பண்ணி பேசுகிறாங்களேன்னு. ஆனால் அது இல்லை. நமக்கு வேறு யாரோ ஒரு நியூஸ் ஒன்று தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்மக்கிட்ட கறக்கணுன்றதுக்காகவே ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஃபோன் பண்ணி, ஏய் இல்லடி அன்றைக்கி நான் எதார்த்தமாக அங்கே பேசினேனா, அவங்க அதை சொன்னாங்க அப்படின்னு ஏதோ சம்மந்தமே இல்லாமல் பேசி நம்மளே அதை வச்சுட்டு கறக்க பார்ப்பாங்க. நம்மளும் தப்பி தவறி சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுக்கு நாலாக்கி, நாலுக்கு எட்டாக்கி, எட்டுக்கு பத்தாக்கி, கடைசியில் மாப்பிள்ளை சொம்புன்னு தான் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு வடிவேலு காமெடி மாதிரி ஆகி போயிடும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் உங்கள் சொந்தக்காரங்க கிட்டே பேசும்போது நீங்கள் உஷாராக இருங்க, அதுவும் அமைதிப்படையாக இருங்க. ஸோ இதுதான் என்னோட கருத்து. ஸோ இந்த கருத்தை நீங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி எனக்கும் நடந்திருக்குங்க, நானும் ஒரு பலியாடு தான் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நானும் ஒரு பலியாடு தான். எந்த இனிமேல் காசிப்புன்னு தெரிஞ்சுக்கவே கூடாது போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் நான் உலகமாக காசிப் ராணி ஆயிடுவேன் போல இருக்கு. ஐயோ ஐயோ, ஒரு வம்பு நமக்கு எதுக்கு?